ஸ்பெஷலாக நம்ம மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் உண்மையான ட்ரைப் வில்லேஜுக்குள்ளே என்டர் லாங் நெக் ட்ரைப் வில்லேஜ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நெகிடலாக இருந்தது. பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க பர்மா இதுலேருந்து. அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னமோ போட்டிருக்காங்க. ஆப்வியஸாக இவங்களுக்கு வந்து அந்த இந்தியா கூட வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஹலோ கைஸ், சிரியன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேயாங்சங்கில் இருக்கோம். ஸோ மேயாங்சங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த ட்ரைபல்ஸ் ஒன்று பார்த்தீங்களா. ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறோம். இன்றைக்குடைய டோட்டல் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கைஸ். அதனால் காலை சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. நேற்று வந்து எல்லாருக்குமே மோஷன் சிக்னஸ்ஸு, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டிங்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரோடு, சூப்பரான ஒரு ரோடு. பட் ஆனால் அப்படி அப்பில் ஏறும்போது அப்படி ஒரு பெண்டு வருது, அப்படி மறுபடியும் டவுனில் ஏறும்போது இப்படி வருது. ரோலர் கோஸ்டர் ரோடு மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு மோஷன் சிக்னஸ் கைஸ் எல்லாருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி திங் இஸ் டன். எல்லாமே தாரில் பேக் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், போயிட்டா மதிக்க மாட்டேங்கிறா. இங்கே பாருங்க கைஸ் மீனை. இதில் ஒரு பெரிய கேட்ஃபிஷ் நாங்கள் உட்காந்துருக்கு தெரியுதா. நேற்று நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுங்கெல்லாம் ஃபுட்டு போட்டிருந்தேன். இங்கே எந்த ஃபுட்டை தூக்கி ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஃபுட்டை நான் எடுத்து ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாருங்க. நான் வந்தோடனே வந்துட்டாங்க எல்லோரும். ஹாய் குட் மார்னிங். ஸோ எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. நிறைய பேர் வந்து சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு, நார்மல் லாஃப்ட் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஓம் நம சிவாய. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே மூடிட்டாங்க கைஸ் மொத்தமாக எல்லாத்தையும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடைக்கெலாம் போகிறோம், ஒரு 9 மணி 9:30 மணிக்கெலாம் வந்து மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஊரை. பார்க்குறதுக்கு தான் வந்து பெரிய சிட்டி மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸ் இது தாய்லாண்டில். ஸோ இன்னொன்று ஒரு 3-4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா எது வந்து நம்மளால் ஆக்சஸபிளாக இருக்கோ அங்கே தான் போக முடியும். ஒரு ஆற்றை வந்து நம்ம கடந்து போகணும் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதை கடக்கிற பாதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையில் வந்து போயிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது, வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. செம்மையாக பசிக்குது கப்பன்னு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரைட் டேலேயே வந்து சீக்கிரமாக வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்போவுமே லேட் ஆகும். பட் இன்றைக்கி நம்ம அதிசயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து 300 கிலோமீட்டர்ஸில், ஸோ காட் ரோட்ஸில் இந்த ரோட்ஸில் 300 கிலோமீட்டர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது. ஏன்னா ஹோட்டலுக்கு போகிறோமா இல்லைனா வந்து மேலே கோயிலுக்கு போகிறோமா தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறாங்க, ஹோட்டலுக்குலாம் போகல. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குங்கலாம். இது ஏதோ ஹோட்டலுக்கு போகிற வழி மாதிரியே தெரியல மக்களே, கோயிலுக்கு போகிற வழி மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். பசிக்குதுயா, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை எங்கேயா கூப்பிட்டு போகிறீங்க? மேப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க, லொக்கேஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். கடவுளே அங்கே சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கணும். ஏன்னா நான் இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல காலையிலேருந்து. ஒரு நிமிஷம் ராக்கி, நீ ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடு. ஏன்னா உனக்கு பசி வந்தா நீ ஹீரோயின் மாதிரி நடந்துக்குவ. இப்போ ஓகேவா? ஓகே, நிறைய கடைகள் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓஹோ, கோவில் கிடையாது கைஸ், ஸ்டுப்பா தானே சொல்லுவாங்க. எங்கே நம்ம ஆளு சிட்டியை காணோம். கார் பார்க்கு முன்னாடி இருக்கு போல இருக்குது. ஹோட்டல் எங்கே இருக்குங்க? இங்கே எதுவும் ஹோட்டலே கிடையாது. சிட்டியை காணோம். சிட்டி இது ஒரு காப்பில் சிட்டி. ஓஹோ இந்த செம்ம ஒரு வியூவோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா இப்போ நம்ம? அதுதான் படம் ஓஹோ, இந்த பாருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸும் வந்துருச்சு. திஸ் இஸ் சன்னிஸ் சர்டிஃபிகேட். இந்த பாருங்க. And here we have, if it's original, you should have golden stickers here. Because sometimes people just print it out, but no, when you egg it here, you should have a sticker. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டாப்புல நம்ம ஆள்.
வேறு லெவலில் கான்கார்ட் 1864 ரோட் கர்வ்ஸ் டு மேஹாங் சன். இது வரைக்கும் வந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1864 ரோட் கவர் ரோட்ஸு 1200 meters above from sea level. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால சுத்தமாக எனர்ஜி இல்லை, ரொம்ப எனர்ஜி டவுனாக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த 1864 கர்வ்ஸ் இருக்கக்கூடிய அந்த இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு போர்டு. இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே இந்த கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே அதை பார்த்தீங்கன்னா 1864 கர்வ்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 ஸ்டிக்கர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாருக்கா ஸ்டிக்கர் வேணுமா? நான் 2 தான் வாங்கியிருக்கேன், தரமாட்டேன். சும்மா சொன்னேன், நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது மீட் பண்ணும்போது தரேன் கண்டிப்பாக. வேறு லெவல். ஆஃப் த வே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த வே இருக்குது. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். ரொம்ப பெருமையாக இருக்குது. 1864 கர்வ்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். போட்டுக்கோங்க அப்படியே. 13 கிலோமீட்டர் காட்டுது. கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நேற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட் மாதிரி போயிடக்கூடாது. ஓகே டன். ஓகே இங்கே வந்து 13 கிலோமீட்டர் லாங் நெக் வில்லேஜுக்கு. அப்பா இங்கே நிறைய டிஷர்ட்ஸ் அது இதுன்னு இருக்குது. நம்மளுக்கு தேவை ஸ்டிக்கர்ஸ். என்னென்னா நாளை பின்ன வந்து நான் ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் வந்து ஒரு வால் வைப்பேன். அந்த வாலில் வந்து நம்ம வேர்ல்ட் ரைட் பண்ணுறோம்ல, போகிற எல்லா ஊர்லேயும் மீட் பண்ணுற பைக்கர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் ஒன் ஃபைன் டே என்னுடைய வாலில் எல்லாமே மெமரிஸாக இருக்கும். லெட்ஸ் கோ பேபி. இங்கே பாருங்கள் ஸ்டூப்பா. அப்படியே ஸ்டூப்பா முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? டன். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, அவ்வளோதான். ஆமாங்க. லெட்ஸ் கோ பேபி. டவுன் ஹில் இப்போது. அப்படியே செகண்ட் கியரில் போட்டோமா? பிரேக்கில் கையே வைக்கக்கூடாது டவுன் ஹில்ல. ஆக்சுவலாக நம்ம ஜிட்டி ப்ரோவும் வந்து அதை தான் சொன்னார். தட் என்னென்னா வந்து அந்த லாங் நெக் வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நம்மளால் பைக் எடுத்துகிட்டு போக முடியாதான். நம்ம வந்து அவங்க ரியல் வில்லேஜுக்கு போகிறோம், நம்ம வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் வில்லேஜுக்கு போகல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே பைக்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இருந்தாலும் வந்து சின்னதாக ஏதோ ஒரு பாதை இருக்கான், உங்களால் முடிஞ்சால் அதில் ஓட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரிஜினல் ட்ரைப் வில்லேஜுக்குள்ளே நம்ம வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போகணும், நம்ம தமிழ்நாடு வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைண்ட் செட்டு. யோசிச்சு பாருங்கள், ட்ரைபை மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த ட்ரைபுக்கு தமிழ்நாடு வண்டி அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் புரியாது. பட் இருந்தாலும் தமிழ்நாடு வண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காட்டுக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். நம்ம 5.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. Taking my hand, leading the way, staying the night. Looking at you, making your moves, there is no silence. I wish you'd never let go. All this moving in the zone, I'ma lose it out of control. Yeah. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த வில்லேஜ் கிட்ட 2.6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரை கூட பார்க்கல. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து காட்டேஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. வந்துடுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாடி திடீர்னு புஷ்குள்ள போயிருப்போம். இது மாதிரி தான் வந்து அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்கும் போல இருக்குது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி நம்ம போய் ஆகணும். தெரியல எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியான்னு சொல்லிட்டு. ஓஹோ வாட்டர் கிராசிங் இந்த மாதிரி இருக்கும். மேலேயே தண்ணி ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக விவசாய நிலம் கைஸ். வாவ். ஆமாங்க எல்லாம் அபேண்டன்ட் மாதிரி இருக்குது. ஒரு வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளே இல்லை. எல்லாம் அபேண்டன் பண்ண மாதிரி இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் சிட்டி சைடு தான் ஸ்டே பண்ணுவாங்க போல இருக்குது. ஏன்னா எல்லா வீடுமே பூட்டி தான் இருக்குது. ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங் இருக்குது. ஆஹா இது வந்து பியூர் வாட்டர் கிராசிங்கா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிட்டி சொல்லிட்டு வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் போல இருக்குது. நம்ம நல்ல நேரம் வாட்டர் ஃப்ளோ இல்லை. இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக பேம்பூ ட்ரீஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க தண்ணியோடைய ஃப்ளோவை கம்மி பண்ணுறதுக்கு. மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். கைண்ட் ஆஃப் ஒரு டெக்னிக்கில் இவ்வளோ உள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைன் போர்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில். கைஸ் நான் நேராக போயிட்டு இருந்திருப்பேன் கைஸ். ஓத்தாடி ரோடு பிளாக். இது பழைய ரோடு போல இருக்காது, பிளாக் பண்ணியிருக்காங்க.
பிளாக்கில் ரோடே அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காது. ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கிறது. செக் போஸ்ட்லேயும் யாரும் இல்லை. செம ஒரு ஸ்லோப் ஆக்சுவலாக இது. லாங் நெக் பீப்புள் கண்ணில் படுறாங்களா? இல்லையே, அப்படி யாருமே கண்ணில் படலையே. இங்கே என்ன ஒரே பொம்மைங்க மட்டும்தான் இருக்குது லாங் நெக்குது. சரிங்க, வெயிட் பண்ணுவோம். இதுவும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ரியல் வில்லேஜுக்கு போகணும்னு நினச்சோம். பார்ப்போம் இது உண்மையான வில்லேஜ் தானா இல்லைனா இதுவும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தானான்ட்டுன்னு. ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்ம இப்போ இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் பயங்கர ஒரு கமர்ஷியலாக ஆக்கியிருக்காங்கன்றது பச்சையாக தெரியுது. பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரியலாக வாழ்கிறாங்க. இதில் இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் அப்படியே பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க பர்மா இதுலேருந்து, அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டிருக்காங்க. பட் ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இது ஆக்சுவலி உண்மைதான். பட் இப்போ அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது கவர்மெண்ட்லேருந்து. பட் ஸ்டில் அவங்க டூரிஸ்ட், ஏன்னா இது ஒரு ரிமோட்டான பர்மா பார்டரோட ஒட்டி இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குதில்ல. நீங்கள் பாருங்கள், இந்த வில்லேஜில் டவர் கூட இருக்குது, சிக்னல், நெட்வொர்க் கேபிள் கூட இருக்குது. ஸோ ஸ்லோலி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெசிலிட்டி கிடைக்குது. பட் எனியா டூரிஸ்ட்டை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கொலெக்ஷனு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் வீட்டுக்கு போகிற ரோடை விட இந்த ரோடு நல்லாயிருக்கு. ஸோ அது உண்மை. பட் எனிஹவ் இது நம்ம கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் இந்த வில்லேஜோட லீடர் மேபி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ப்ராப்பரா. ஸோ 215 இல்லை, நான் 500 பாட் கூட அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இல்லை இல்லை, எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி ட்ரஸ்ட் வர்தி பீப்புள். ஆமாம், ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு லாங் நெக் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம். ஸோ ஜிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கீழே போனோம் நம்ம அந்த பாதை. ஓகே, பட் நம்ம பைக்ஸ் கூட நிப்பாட்டி அவங்க கூட வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பர்மா கூட இவங்க கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா இந்தியா கூடயும் அந்த ஒரு கனெக்ட் கண்டிப்பாக இருக்குது இவங்களுக்கு. கரெக்டு தானே ப்ரோ? ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பர்மா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து வச்சது அதெல்லாமே நடந்தது. ஸோ அதனால் ஆப்வியஸாக இவங்களுக்கு அந்த இந்தியா கூட அந்த ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் நெக்ஸ் இருக்காங்க. பட் அவங்களாம் அந்த ரிங்ஸ் நிறைய பேர் போகாமல். இது என்ன ப்ரோ ரீசன்? மோஸ்ட்லி அந்த லாங் நெக் வில்லேஜ்னா எல்லாருமே ரிங்ஸ் போட்டிருப்பாங்க தானே. அது ஒரிஜினல் ட்ரைப் பீப்புள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். பட் இவங்களாம் இமிகிரேட்டடா? மோர் டு பர்மா. ஓகே, மோர் இன்டு பர்மா. ஸோ அந்த மூஞ்சி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசியிருக்காங்க ஃபுல்லாக. அது பர்மாவுடைய ஒரு இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டு சி லாங் நெக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு போர்டு போட்டிருக்கு. ஹோப்ஃபுல்லி பைக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிட்டி பேசிட்டு இருக்காப்புல கீழே பைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே தான் நம்ம பே பண்ணணுமா. ஸோ ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 250 சொல்லிட்டு 1000 பட்டு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. இந்த பர்ஸு வைக்கிறதுக்கு இடமே பற்ற மாட்டேங்குது கைஸ் இங்கே. ஃபார் 4 of us. Alright, we check for the bridge. Okay. It's okay to bring the bike now, but we check the bridge if it's okay for your bike or not. கீழே அந்த பிரிட்ஜ் செக் பண்ணுறோம். அது செக் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பெஷலாக நம்ம மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் உண்மையான ட்ரைப் வில்லேஜுக்குள்ளே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஸோ அது இருக்காங்க அவங்க. அண்ட் இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஓட்டிருக்காங்க. நம்மளும் நம்ம ஸ்டிக்கர்ஸை எடுத்துப்போம். ஸோ தட் ஸ்டிக்கர்ஸ் நம்ம உள்ளே ஓட்டலாம் அப்படின்ட்டு. பயங்கர ஒரு டெவலப்மெண்ட் கைஸ் இந்த இடம். ஆக்சுவலாக சொல்ல போனால் பாருங்கள், பின்னாடி மேலே டவர்லாம் தெரியுதா? ஸோ நெட்வொர்க் டவர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, இல்லாததே இல்லைங்க. ஸோ அதான் ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது உள்ளே போகலாம் இப்போ. ஸோ எல்லாமே ஹெல்மெட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு தான் போகிறோம். இது வரைக்கும் பாருங்கள் என்ட்ரன்ஸு. அத்தாடி இது உள்ள நான் எப்படி பைக் எடுத்துகிட்டு போவேன்? இந்த ஓட்டோ அவ்வளோதாங்க ஒட்டியாச்சு நம்மளுடைய சிவி ஸ்டிக்கரை. டு சி லாங் நெக். ஷீ இஸ் ஹேவிங் இங்கே பாருங்க ஆஃப் ரோட் வீல்ஸ். ஃபஸ்ட்டு கீழே போய் பார்ப்போம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா பைக்குன்னு சொல்லிட்டு. எடுத்துகிட்டு போக முடியாது நல்லாயிருக்கும். ஓகே, இது உள்ள எடுத்துகிட்டு வரலாம் தாராளமாக. இது பாருங்க கொஞ்சம் டிக்கெட்டான ஒரு இதுதான். பட் நம்ம இதோட மோசமான இதெல்லாம் பார்த்துருக்கோம். We can take the bikes, but then I want to make sure the bridge is capable of 300-400 kilograms. Okay. My bike is 350 kilograms, 380 kilograms. Plus me 400 above. Fine. If it's not hang here, if you go through, look at the wood. That's big enough. Yeah. Okay. Should I go and bring the bike? You can. Yeah. Okay. Alright. உள்ள எடுத்துட்டு போறோம். லைட்டா பயமா தான் இருக்கு. Enter Long Neck Tribe Village. Okay guys, first Tamil Nadu bike to cross the Long Neck Village. Indian bike கூட. So guys, இங்க பாத்தீங்கன்னா Long Neck Village. Hello.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க கைஸுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வாங்குறதுக்கு. இந்த பாருங்கள், வா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது கைஸ். இது செம்ம ஒரு வெயிட்டாக இருக்குது, பயங்கர ஒரு வெயிட்டாக இருக்குது. சனி ஹேண்ட்ஸ் அப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய வில்லேஜாக. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஸோ தட் மணி மேக் பண்ணுறதுக்காக. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய வீடு எல்லாமே இருக்குது. இங்கன்னா மெயினான சோர்ஸ் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. That's the way they take off the ring and put the ring on. And every year they have annual ceremonies. Okay. For every year. It's in winter time. It's winter time. Full Okay. moon sometime about December. Okay. December, September, like that. But it's full moon day. All the village will come together in the village hall. So perform ceremony, praise to the gods because of they believe in the spirits, gods and spirit. Everybody would take it off and Okay. put higher level, longer bronze. Okay. Down here. Actually, neck is not that long. This is normal people's neck with it here. But the weight of this bronze push the shoulder down. Okay. Yeah, it push it down like this, like this. You can see their body. Okay. Their body is look shorter than normal people. Yeah. And the way they live, they shower, they sleep, it's actually like this. Somebody say, oh, how about they going to the town? They take it off and go? No way. That's very, very hard. They only take it off once a year and it's very heavy. The heaviest one as we have record is like 6.8 kilograms Okay. of this. Every day carry 6 kilograms on shoulder. ஸோ கைஸ் இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து அவங்கள வந்து புலிகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்காங்கன்னா. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புலியோடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ வீட்டில் பொம்பளைங்க மட்டும் தனியாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இவங்க கழுத்தில் வந்து அதை போட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினான ஒரு ரீசன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு இதுவாகவே வளர்ந்துருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க முடியும் நீங்கள் இங்கே. இது பாருங்க, இவங்க வந்து வயசானவங்களாக இருக்காங்க ரொம்ப. ஹோப் ஐ டோன்ட் கெட் ஸ்கிட். ஓகே பா, அவங்க வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைஸ். நம்ம ஆனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன், எப்படி வெளியே எடுத்துகிட்டு போக போகிறேன்னா தெரியல. இது பாருங்க அவங்களுடைய ஊர் கிராமத்தை. இது பாருங்க கைஸ், நாங்கள் வந்த நேரம் எங்கே போனாலும் மலையை கூடவே சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறோம். இவங்களுடைய வீடை பாருங்கள். ஃபஸ்ட்டு பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேம்பூ ட்ரீஸில் வந்து பண்ணியிருந்தாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இமிகிரேட் ஆகி போயிட்டே இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா பேம்பூவில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் இல்லைனா வந்து 2 வருஷம் 3 வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் வீடுங்க. அதனால் வந்து இவங்க ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் சிட்டிக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்காகவே வுட்டில் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களா இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் காமிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரத்தில். மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் வர சொல்லலான்னு பார்த்தா அதான் மழை வந்து எல்லாத்தையும் கெடுக்குது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சே ஹலோ, தேங்க்யூ. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே வயசு அதிகமானவங்க. அது பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கேமரா விட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப வந்து அவங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் ஸோ ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு அவங்களை வந்து எதனா கொடுத்து நம்ம அனுப்பிடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஓகே கைஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு நெகடலாக இருந்தது. என்னடா அவங்க வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அது வந்து ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சக மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். அவங்கள வந்து ஒரு பொருளாவோ இல்லைனா வந்து ஒரு இதுவாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க பையன் நான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. இருந்தாலும் வந்து உங்களுக்குலாம் காமிக்கணும்ல, அந்த ஒரு காரணம் தான். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த உடனே அவங்க முகத்தில் வந்து அந்த ஒரு சிரிப்பு இருந்ததில்ல, அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. It's 82. Okay. The oldest one here. But this house is pretty new, just renovate. Okay. Alright, this is the way how they cross bamboo and thing. This is the traditional way of house they making. Okay. Alright, please come back. Yeah. Half and back to the. Whoa, very inside. VIP, sit just. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்காங்க, தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து குழந்தைங்கலாம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக.
இது வந்து அவங்களுடைய பாய் மாதிரி வச்சுருக்காங்க. Bedroom. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய பெட்ரூம். நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். காற்றோட்டமாக ஏர் வென்டிலேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த சைடு ஓப்பன் அந்த சைடு ஓப்பனு, காற்று வந்து உள்ளே பாஸ் த்ரூ ஆகிறதுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 வயசாக தான். எப்படி இருக்காங்க பாருங்கள், இன்னும் சுறுசுறுப்பாக. The kitchen's here. Okay. They normally cooking everything by wood, by charcoal. Okay. Normally, the roof it used to make by a kind of glass or bamboo. Okay. And they normally hang meat and everything up here. When they heat up every day, it's going up like preserved Okay. food and keep temperature at night as well. ஓகே, கிச்சன் பாருங்கள் கைஸ். எனக்கு தெரியல இது எப்படி வந்து பற்றிக்காமல் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இரும்பு தகடு ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் நினைக்கிறேன். உள்ளே வந்து கிட்டார் அது இதுன்னு வச்சுருக்காங்க சூப்பராக. ஹலோ, ஹாய் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். 4 ஸ்ட்ரிங் இருக்குது அதில். Dry bamboo. Super, thank you. This song is talking about give a good luck, good wish for ranger, for visitor. Okay. Yeah, when the people who come visit here, when we have chants at night. Okay. I mean, for the people who decide to stay here as Okay. stay in the village, we will perform some ceremonies. Okay. Here the musicians sing and somebody come around and dance on the Okay. fire. And all the song is talking about way of life of the place and a wish from the God, from the spirit to take care of the village, wish the visitor to stay safe, to traveling safe journey, safe life, Okay. be happy life when we back. Like thank yous to coming to support them, like a kind of thing like that. The main meaning. Okay. The same thing that Jay sings before. ஓகே, கிரேட். ஓகே கைஸ், நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வச்சுருவோம். கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 3500 ஆயிருக்கு இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. அண்ட் ஒரு காப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்க கையாலேயே வந்து போட்டு விட சொல்லிட்டு ப்ளெஸ் பண்ண சொல்லி வாங்கிட்டேன். அண்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ₹1 கூட வந்து நான் வந்து இவங்ககிட்ட வந்து நான் பார்கெனே பண்ணல. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் வந்து ₹1 கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்கெனே பண்ணல. அவங்களே வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நாங்கள் இல்லை வேணாம், நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். பிகாஸ் இவங்களை வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு மேபி காசு வரலாம், வராமல் போகலாம். பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக அவங்கள வந்து நிறையவே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள வந்து ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம எதனா ஒன்று பண்ணணும். ஸோ என்னால் முடிஞ்சது இது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஹோப் யூ கைஸ் டு லைக் டுடேஸ் வீடியோ. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து மீதி இருக்கக்கூடிய 2500 காட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். அதெல்லாமே நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். தட்டா பை பை.